அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்ப மாவு ரெடி பண்ணி ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பச்சரிசி, அதாவது 400 கிராம் அரிசி எடுத்து பாத்திரத்தில் சேர்க்குறோம். இதுக்கு 1 கை உளுந்து, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த 3ஐயும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 3 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்து ஊற வைக்கிறோம். இப்போ நான் இந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி கிரைண்டரில் ஆட்ட விடுறேன். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் சாதம் சேர்க்கணும். நம்ம இது மதியம் வடித்த சாதம்னாலும் சரி, தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதம்னாலும் சரி, நம்ம சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுக்கிறோம். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரொம்ப மைய நம்ம ஆட்ட விடாமல் லேசாக நெருன்னு இருக்கும்போதே நம்ம இதை கிரைண்டர்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு நாள் நைட்டு புளிக்க வைக்கிறதுக்காக மூடி போட்டு அப்படியே வச்சிருந்தோம். மறுநாள் காலையில் இந்த மாவை எடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்து நல்லா ஆப்பத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறோம். தேவைப்பட்டால் நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆப்ப மாவு ரெடி பண்ணி இந்த ஆப்ப மாவை நான்ஸ்டிக் கடாயில் 2 கரண்டி ஊற்றுறேன். ஊற்றி லேசாக சுற்றி விட்டு மூடி போட்டு வைக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மூடியை திறந்து பார்த்தா நமக்கு ஒட்டாத ஆப்பம் கிடைக்குது. அடுப்பில் இரும்பு சட்டியை வச்சு ஹீட் ஆனதும் அதில் 2 கரண்டி மாவை ஊற்றி அதையும் லேசாக சுற்றி விட்டு நான் மூடி வைக்கேன். இப்போ அதுலேயும் நமக்கு ஒட்டாத நல்ல ஆப்பம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவுலேயே நம்ம கருப்பட்டி ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த மாவுலேயே 4 கரண்டி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான நம்ம கருப்பட்டி கொடுக்குறோம். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் கருப்பட்டி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவோடு சேர்க்குறேன். இந்த மாவையும் நல்லா கரைச்சி எடுத்து இப்போ நம்ம அந்த ஆப்பம் எப்படி ஊற்றினோமோ அதே மாதிரி 2 கரண்டி ஆப்பத்துக்கு ஊற்றி வேக வச்சு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான கருப்பட்டி ஆப்பம் கிடைக்குது. இப்போ நம்ம இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால், சீனி சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஆப்பம் இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்பவும் சுவையான ஆப்பம் ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.